பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து நான் 31/7/2026 அன்று ஒரு தெளிவான அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். மேகதாது காவிரியின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். தமிழகத்தில் 20 மாவட்டத்திற்கு காவிரி நீர் குடிநீர் ஆதாரமாக விலகிக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கர்நாடகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் 2 மாநிலத்திற்கும் நல்லுறவுகளை சிதைக்கின்ற விதமாக இப்படி கருத்தை வெளியிடுவது கண்டனத்துக்குரியது. அதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்திருக்கின்றது. இந்த மேகதாதிலே அணை கட்டிய தீர வேண்டும் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து நான் 31/7/2026 அன்று ஒரு தெளிவான அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். மேகதாது காவிரியின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். தமிழகத்தில் 20 மாவட்டத்திற்கு காவிரி நீர் குடிநீர் ஆதாரமாக விலகிக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கர்நாடகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் 2 மாநிலத்திற்கும் நல்லுறவுகளை சிதைக்கின்ற விதமாக இப்படி கருத்தை வெளியிடுவது கண்டனத்துக்குரியது. அதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்திருக்கின்றது. இந்த மேகதாதிலே அணை காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலகட்டத்திலேயே, அதாவது 2018ஆம் ஆண்டே உச்ச நீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிற்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி மாதாந்திர வாரியாக கர்நாடக அணையிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலத்தில் காவிரியில் தண்ணீர் திறப்பதில்லை. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்திலே வாதாடி போராடித்தான் தண்ணீரை கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை பெறக்கூடிய நிலை இருந்து வருகிறது. தற்போது புதிதாக கர்நாடகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் மேகதாதிலே அணை கட்டிய தீர வேண்டும் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து நான் 31/7/2026 அன்று ஒரு தெளிவான அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். மேகதாது காவிரியின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். தமிழகத்தில் 20 மாவட்டத்திற்கு காவிரி நீர் குடிநீர் ஆதாரமாக விலகிக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில்
கர்நாடகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் 2 மாநிலத்திற்கும் நல்லுறவுகளை சிதைக்கின்ற விதமாக இப்படி கருத்தை வெளியிடுவது கண்டனத்துக்குரியது. அதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்திருக்கின்றது. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலகட்டத்திலேயே, அதாவது 2018ஆம் ஆண்டே உச்ச நீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிற்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி மாதாந்திர வாரியாக கர்நாடக அணையிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலத்தில் காவிரியில் தண்ணீர் திறப்பதில்லை.